Hi techies, welcome back to our techyvino channel. நான் உங்க வினோத் குமார். நம்ம லாஸ்ட் வீடியோல விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்த்திருந்தோம். விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோல அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்றது, விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணணும், சோ இத பத்தி கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அது எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேவோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை சரியாக ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். அப்புறம் ப்ளூடூத் சரியாக ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். ஆடியோ சரியாக கேட்காதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மவுஸ் வேலை செய்யும், பட் என்னென்னா ஸ்க்ராலிங் சரியாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் விண்டோஸ்னு சொல்லி ஒரு வாட்டர் மார்க் வந்து காட்டியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் காட்டியிருக்கோம். அது ஏன் காட்டுதுன்னு அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளே, ஒய்ஃபை, ப்ளூடூத்து, ஆடியோ, மவுஸு இதெல்லாம் ஏன் வேலை செய்யலைன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வேலை செய்யாத ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிரைவர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணால் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஸோ டிரைவர்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். டிரைவர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலுமே அது நம்ம சிபியூ கிட்ட சொல்லி சிபியூ தான் நமக்காக பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன். பட் அந்த சிபியூவால் எல்லா ப்ராசஸுமே வந்து தனியாக பண்ண முடியாது. அதுக்காக வந்து சில சப்போர்ட்டிங் டிவைஸ் எல்லாமே அதுக்கு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மானிட்டரு, ஹார்ட் டிஸ்க்கு, கீபோர்டு, சவுண்டுக்காக வந்து ஹெட்செட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்பீக்கர்ஸாக இருக்கலாம், இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்காக லேண்ட் போர்ட்டு, இல்லைனா ஒய்ஃபை. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிங் டிவைஸ் எல்லாமே அதுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த சப்போர்ட்டிங் டிவைஸ் வச்சு தான் அது நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியான டிவைஸ். இந்த டிவைஸ் எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி சிபியூ கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். பட் இந்த டிவைஸ்லாம் என்ன அப்படின்றது சிபியூக்கு புரியணும்ல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ கூட இல்லை. இது எல்லாமே வந்து வேறு டிவைசஸ் வேறு ஒர்க்கை பண்ணணும். ஸோ இது எல்லாமே என்னென்ன ஒர்க்கை பண்ணணும், எப்படி பண்ணணும், ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா சிபியூக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி மேனுஃபேக்சரர் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே வந்து சிபியூ டிசைன் பண்ணவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. மானிட்டர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோ, டெல்லோ, ஹெச்பிஓ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா சீகேட்டு, இல்லை வெஸ்டர்ன் டிஜிட்டல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சரர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சிபியூக்கு சொல்கிறதுக்காக தான் டிரைவர்ஸ்னு ஒருத்தர் வந்து உள்ளே வராரு. இந்த டிரைவர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர். இது சிபியூ கூட கம்யூனிகேட் பண்ணோம். கம்யூனிகேட் பண்ணி இது என்ன டிவைஸு, இந்த ஹார்ட்வேர் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், இந்த ஹார்ட்வேர் கிட்ட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இது எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராம் மூலியமாக வந்து அந்த சாஃப்ட்வேரில் சொல்லி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம பேசிக்காக டிரைவர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிரைவர்ஸ் எதுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கூட கனெக்ட் பண்ணுற எல்லா ஹார்ட்வேர் காம்பனண்ட், தனித்தனியாக கனெக்ட் பண்ணுற எல்லா ஹார்ட்வேர் காம்பனண்ட்டுக்குமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மவுஸாக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், வெப் கேமராவாக இருக்கட்டும், வைஃபை டாங்கலாக இருக்கட்டும், லேண்ட் போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கூட நீங்கள் என்னென்னலாம் கனெக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து டிரைவர்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். பட் நான் வந்து விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண ப்ரோ, எனக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, நான் எதுக்கு டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி நான் டிரைவர்ஸ் இன்ஸ்டாலே பண்ணலையே, பட் எப்படி அது எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஎஸை டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த ஓஎஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்வேர் காம்பனண்ட் எல்லாத்தையுமே அதுக்கு ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சால் தான் அந்த ஓஎஸ் வந்து ரன் ஆகும். ஸோ அதனால் அந்த ஓஎஸ் டெவலப் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்பில்டாகவே சில இம்பார்ட்டண்ட்டான டிரைவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்பில்டாக வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவாக சேர்ந்து எந்த டிரைவர் வந்து உங்கள் ஹார்ட்வேர் கூட மேட்ச் ஆகுது அப்படின்றத டிசைட் பண்ணி அதுவே வந்து கெஸ் பண்ணி இன்ஸ்டால் ஆகிக்கும். அதனால தான் வந்து நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிரைவர்ஸுமே ஆல்மோஸ்ட் வேலை செய்யும். ஸோ அவங்க டெவலப் பண்ணுற டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக தான் இருக்கும். எல்லா ஹார்ட்வேரும் வந்து ஒரே மாதிரி ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி வேறு பிராண்டுன்றதுனால ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸால் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஹார்ட்வேருக்கும் அவங்க டிரைவர்ஸ் ரெடி பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ன்ற பேர்லேயே மைக்ரோசாஃப்ட்லேயே டிஃபால்ட்டாக நிறைய டிரைவர்ஸ் இருக்கும். டிஸ்பிளேக்கு ஒரு டிரைவர்ஸு, மவுஸ்க்கு ஒரு டிரைவர்ஸு, கீபோர்டுக்கு ஒரு டிரைவர்ஸ்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து டிஃபால்ட்டாக ஒரு டிரைவர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் தான். மவுஸ்க்கும் வந்து அவங்க டிரைவர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க மைக்ரோசாஃப்ட் தரப்புல இருந்து. அந்த டிரைவர் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், நார்மலாக வந்து மவுஸ் வந்து ஒரு ஆரோ காட்டும். அந்த ஆரோ வந்து நம்ம எங்கே மவுஸை மூவ் பண்ணுறோமோ அங்கே வந்து அது மூவ் ஆகும். இதுதான் பேசிக்காக ஒரு மவுஸோட ஒர்க்கு. பட் இதுவே நீங்கள் லேப்டாப்பில் போனீங்கன்னா லேப்டாப்பில் மவுஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக டச் பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டச் பேட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னுடைய லெனோவோவில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய லெனோவோ டச் பேடில் பார்த்தீங்கன்னா எனக்கு கெஸ்டர் சப்போர்ட் இருக்குது. இந்த கெஸ்டர் சப்போர்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 3 ஃபிங்கரை வந்து நான் கீழே ஸ்வைப் பண்ணேன்னா எனக்கு வந்து டெஸ்க்டாப் வந்துடும். திருப்பி நான் மேலே ஸ்வைப் பண்ணேன்னா லாஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டேப் வந்து வந்துடும். அதே மாதிரி நான் அந்த 3 ஃபிங்கரை லெஃப்ட்டோ ரைட்டோ யூஸ் பண்ணேன்னா என்னால் டேப் வந்து
இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. அதே மாதிரி இது வந்து எல்லா டச் பேடுக்குமே சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டாலும் ஒரு கொஷின் மார்க் தான். ஏன்னா அந்த மேனுஃபேக்சரர் இந்த சப்போர்ட் எல்லாம் அவர் கொடுத்துருக்கணும். ஸோ இந்த டிரைவர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டாலும் கொஷின் மார்க் தான், சப்போர்ட் ஆகாது மோஸ்ட்லி. அதனால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு டிரைவர் ரெடி பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு ஸ்க்ராலிங் வேலை செய்யறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராலிங் எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபிங்கரை வச்சு அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணனா அது ஸ்க்ராலிங் ஆகும். பட் அவங்க ரெடி பண்ண டிரைவர்ஸில் என்னன்னா நீங்கள் டச் பேடில் ஒரு ஃபிங்கரை வச்சு நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலுமே அந்த மவுஸ் வந்து மூவ் ஆகணும். அதுதான் அந்த டிரைவர் பண்ணும். இதுவே நீங்கள் 2 ஃபிங்கர் வச்சா ஒரு ஆப்ஷனோ, 3 ஃபிங்கர் வச்சா ஒரு ஆப்ஷனோ, 4 ஃபிங்கர் வச்சா ஒரு ஆப்ஷனோ வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த டச் பேடை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ராலிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டச் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் இருக்கும். ஒரு டச் பேடில் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அவங்க காமனான ஒரு டிரைவர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபீச்சர்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியலாக தான் போய் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும், நம்ம என்ன ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு தெரியணும்ல. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லேப்டாப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட மாடலு, சீரியல் நம்பரு, ப்ராடக்ட் நம்பர், ஸோ இது எல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. இல்லை ப்ரோ நான் பிசி தான் யூஸ் பண்ணுறேன், பிசியில் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் எல்லா காம்பனண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு மதர் போர்டுக்கான மாடல் தெரிஞ்சாலே போதும், நம்ம எல்லா டிரைவர்ஸுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெடிகேட்டடான கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டோட மாடல் வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், விண்டோஸ் ஆக்டிவேஷன் சொல்லி ஒரு வாட்டர் மார்க் வந்திருக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த விண்டோஸ் ஆக்டிவேஷன் சொல்லி இந்த வாட்டர் மார்க் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது லேப்டாப்ஸ்க்குலாம் வந்திருக்காது. ரீசெண்டாக வாங்கின லேப்டாப்ஸ் எதுக்குமே இது வந்திருக்காதுன்னு நான் சொன்னேன். அது ஏன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 16 டிஜிட்டான ஒரு கீவேர்டு வேணும். அந்த கீவேர்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அந்த கீ வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். அந்த 3 டைப்பில் என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து OEM கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். இந்த கீ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே 16 டிஜிட் கீ தான். இந்த கீழே ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இந்த கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேனுஃபேக்சரருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த மேனுஃபேக்சரர் டெல்லு, HP, லெனோவோலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு மட்டும்தான் அந்த OEM கீ கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பஞ்ச் ஆஃப் சிஸ்டம்க்கு வந்து அவங்க OS போட்டு அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரெகுலர் கஸ்டமர் மைக்ரோசாஃப்ட்டுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக கீஸ் வாங்குறதுனால அவங்களுக்கு OEM கீன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் லேப்டாப்புக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாங்க. அதனால தான் வந்து OEM கீன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த OEM கீ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே கீ தான் நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் விண்டோஸ் ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டோட அட்டாச் ஆகிடும். ஸோ அந்த மதர் போர்டோட அட்டாச் ஆனதுனால நீங்கள் நெக்ஸ்ட் டைம் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். உங்களுக்கு கீலாம் எதுவுமே கேட்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த OS நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுமே அந்த கீ எல்லாமே பார்த்தீங்கன்னா மதர் போர்டோட மெர்ஜ் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் செகண்ட் டைம் வந்து கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புது லேப்டாப் வாங்குறீங்க, எனக்கு இதில் இருக்க கீ அதில் வேணும்னா நீங்கள் உங்களால் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த கீயை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதர் போர்டில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு மதர் போர்டில் ஏதாச்சும் இஷ்யூ, நீங்கள் வேறு மதர் போர்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்னாலுமே நீங்கள் மறுபடியும் கீ வாங்கி தான் ஆக்டிவேட் பண்ணணும். உங்களுக்கு அந்த கீ வந்து யூஸ் ஆகாது. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கீன்னு சொல்லுவாங்க. இந்த ரீட்டைல் கீ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸருக்காக தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறீங்க, பர்சனலாக நீங்களே பில்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து இப்போ விண்டோஸ் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த விண்டோஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீன்னு சொல்லுவாங்க. இந்த வால்யூம் கீ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ்க்காக தான் இந்த வால்யூம் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறீங்க, காலேஜ் ரன் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன், ஏதாவது ஒரு கார்ப்பரேட் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 30 லேப்டாப்போ 50 லேப்டாப்போ இல்லை 50 சிஸ்டமோ 100 சிஸ்டமோ தேவைப்படும் உங்கள் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல்காக நிறைய சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்க, நான் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறேன், என்னால் வந்து ரீட்டைல் கீ வாங்கி எல்லாத்துக்கும் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வால்யூம் கீ வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த வால்யூம் கீ அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை கம்பெனிஸோ ரன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டீட்டெயிலை நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் வால்யூம் கீ வாங்கலாம். இந்த வால்யூம் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. 50 சிஸ்டம் 50, 30னா 30, 100னா 100 அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கீயை விட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்லையும் ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்ஸு கொஞ்சம் ஸ்மால் பிஸ்னஸ் கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. அதுவும் பஞ்சாக வாங்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணணும், எனக்கு ப்ரைவசி தான் இம்பார்ட்டன்ட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஃபியூச்சரில், எனக்கு எல்லாமே இந்த சிஸ்டம் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு வேவே இல்லை. நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஒரிஜினல் கீ வாங்கணும். ஸோ அதை எப்படி வாங்குறது நம்ம இப்போ பார்க்கலாம். நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட்டோட விண்டோஸ் 10 போடுறேன். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10.
ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10ஓட ப்ரைஸ் இன் இந்தியான்னு போட்டிருக்கேன். சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ஓட மைக்ரோசாஃப்ட் இந்தியா அஃபிஷியல் சைட்டு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு microsoft.comோட அஃபிஷியல் சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், விண்டோஸ் 10 ஹோம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,380 ரூபா போட்டிருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 10 ப்ரோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 16,515 ரூபா. ஸோ நீங்கள் ஒரு ஸ்மால் கம்பெனிலாம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோவோட ஒர்க் ஸ்டேஷன் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு 22,799 ரூபா வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நீங்கள் லீகலாக ஒரு கீ வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரே வே இது ஒன்று தான். வேறு ஏதாச்சும் வே இருக்கா, இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஓஎம் கீ வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த ஓஎம் கீ எப்படி நீங்கள் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ஓட கீஸை வந்து அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படியே தான் டைப் பண்ணியிருக்கேன். நான் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சைட்ஸ் இருக்குது. ஏசிடி சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் ஷாப் க்ளூஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஜென்யூன் லைசன்ஸ்.co, ஸோ இந்த மாதிரி நிறைய சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம் கீயை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம ட்ரஸ்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா அதை நம்ப முடியாது நம்ம. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க்கு தான். நீங்கள் ஓன் ரிஸ்கில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு ரிஸ்க்கே இல்லை, எனக்கு அஃபிஷியலாக எனக்கு வேணும், எனக்கு ஃபியூச்சரில் என்ன ப்ராப்ளம்னாலும் எனக்கு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் தான் வாங்கணும். எனக்கு இப்போதைக்கு ஆக்டிவேட் பண்ணால் போதும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக எந்த சைட்டில் கிடைக்குதோ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 250 300லேருந்து உங்களுக்கு விண்டோஸ் 10ஓட கீ கிடைக்கும். பட் அது எது என்னால் அஃபிஷியலாக உங்ககிட்ட சொல்ல முடியாது, எது உங்களுக்கு ட்ரஸ்டட்னு என்னால் சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நான் ஓஎம் கீ யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் வெளியே வாங்கி நான் யூஸ் பண்ணல. அதனால் என்னால் வந்து எக்ஸாக்டாக இதில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 1000லாம் கிடைக்குது. ஃப்ளிப்கார்ட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், எனக்கு ஆக்டிவேட் ஆகலை, ஸோ எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஷாப் க்ளூஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்க் தான். நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஓகே. ஏன் ப்ரோ நம்ம பே பண்ணி தான் வாங்கணுமா, நிறைய பேர் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேம் ஸ்பைக்கோ, கேஎம்எஸ் ஆக்டிவேட்டர்ஸ், மைக்ரோசாஃப்ட் டூல் கிட்ஸ், இந்த மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்கள் விண்டோஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். ஈவன் அது விண்டோஸ் 10ஐயும் ஆக்டிவேட் பண்ணணும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸையுமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் கீஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த கீஸ்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ரன் பண்ணும்போது அந்த கீழே ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கீ வச்சு மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சரில் ப்ராப்ளம்னா நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டுமே ரைஸ் பண்ண முடியாது. எந்த கொஷின்ஸ்க்குமே வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் வராது. உங்களுக்கு எதுவுமே அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேபி வைரஸ் இருக்கலாம். நிறைய சைட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎம்எஸ் ஆக்டிவேட்டர்னு போட்டாவே இங்கே பாருங்கள், கேஎம்எஸ் ஸ்பைக்கோ நான் சும்மா சர்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் சைட்ஸே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் gamespyco.comனு இருக்குது, அஃபிஷியல் gamespyco.comனு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் சைட்ஸும் கிடையாது. ஆர்கனைசேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் gamespyco ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சைட்ஸ் இருக்குது. இதில் எது ஒரிஜினல் சைட்ஸு, இதில் எதில் மால்வேர்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. இதில் நிறைய சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இது வந்து 100% வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓன் ரிஸ்க். ஆனால் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பைசாவும் செலவு இல்லாமல் நீங்கள் விண்டோஸ் 10 வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து விண்டோஸ் 10 வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த டிரைவர்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டிரைவர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் லேப்டாப்புக்கு நீங்கள் டிரைவர்ஸ் போடுறீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற மாடலை வந்து வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் என்னுடைய லேப்டாப் வந்து லெனோவோ லேப்டாப்பு, என்னோடது பார்த்தீங்கன்னா லெனோவோ லேப்டாப்பு. ஸோ என்னுடைய லெனோவோ லேப்டாப் வந்து E4115 டிரைவர்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய லெனோவோட மாடலு. ஸோ நான் டிரைவர்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்க் கிடைக்குது பாருங்கள், pcsupport.lenovo.com. இது வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோவோட அஃபிஷியல் சைட்டு. ஸோ நான் அதுக்குள்ளே போகிறேன். ஸோ லெனோவோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் டிரைவர்ஸ் அப்டேட். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லும். அது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட சர்வீஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் ஹார்ட்வேர் காம்பனண்ட் எல்லாமே ரீட் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு உங்கள் டேட்டாஸை சென்ட் பண்ணணும். இந்த வெப்சைட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு எந்தெந்த டிரைவர்ஸ்லாம் இந்த லேப்டாப்பில் இல்லை, ஸோ எதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்றத வச்சு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் அவங்க டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. உங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் ரீட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு லாஸும் இல்லை. ஏன்னா இது வந்து ஹார்ட்வேர் காம்பனண்ட் என்னென்ன இருக்குது அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு மட்டும்தான் செக் பண்ணோம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு அது கொஞ்சம்
கம்ஃபர்டபுளாக இல்லை, எதுக்கு நான் தேவையில்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனுவல் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணலாம். நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஆகலையோ அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன கேட்டாலும் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லா டிரைவர்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண டிரைவர்ஸ் தான். எக்ஸாக்டாக இந்த ஹார்ட்வேர்க்கான டிரைவர்ஸ்னு உங்களால் சொல்ல முடியாது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த காம்பனண்ட் எந்த பிராண்டு கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், ஸோ அந்த பிராண்டு கிட்ட இருந்து கொடுத்த டிரைவர்ஸ் இந்த வெப்சைட்டில் வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்கள் ஹார்ட்வேர்க்கான டிரைவர்ஸ் தான். ஸோ இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். உங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவே இருக்குது பாருங்கள். ஆடியோக்கு, பயாஸ்க்கு, ப்ளூடூத்துக்கு, கேமராக்கு, கிராஃபிக்ஸ் கார்டுக்கு, மவுஸ்க்கு, லேன் போர்ட்டுக்கு, ஒயர்லெஸ் லேன், வைஃபைக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே டயக்னைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஃபேம்வேர்னு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அந்த யூட்டிலிட்டிஸ், திங்க் அட்வான்டேஜ் டெக்னாலஜி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் கிடையாது, சாஃப்ட்வேர். டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் காம்பனண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆடியோ வேணும்னா ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா சி ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுவே நீங்கள் பிசிக்கு பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதர் போர்டோட மாடல் வச்சு தான் நீங்கள் சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எம்எஸ்ஐ மதர் போர்டுன்னு வச்சுங்க. எம்எஸ்ஐயோட B450ன்னு நான் டைப் பண்ணுறேன். B450M. ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ரோ விடிஎக்ஸ் மேக்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் இருக்கும். அந்த மாடலோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எம்எஸ்ஐ மதர் போர்டோட மாடல் இது தான். இந்த மாடலுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் டிரைவர்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே இல்லை. நீங்கள் மாடலை டைப் பண்ணி லாஸ்ட்டில் டிரைவர்ஸ்ன்ற ஒரு கீவேர்டை மட்டும் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு சப்போர்ட் MSI.com மதர் போர்ட் சப்போர்ட்ன்றது இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட் தான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்கே அஃபிஷியல் சைட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா MSIயோட அஃபிஷியல் சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேண்ட் டிரைவர்ஸும் ஆடியோ டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிப்செட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிரைவர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்புக்கோ உங்கள் சிஸ்டமுக்கோ வந்து டிரைவர்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். என்னுடைய சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்டில் டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே நிறைய பேர் வந்து பழைய சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் எனக்கு கிடைக்கல, அஃபிஷியல் சைட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் அப்டேட்டை நீங்கள் சர்ச் பண்ணலாம். விண்டோஸ் அப்டேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிரைவர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகும். அதுலேயும் உங்களுக்கு கிடைக்கல, எனக்கு வேறு ஏதாச்சும் சஜஷன் இருக்கா, நான் மேனுவலாக டவுன்லோட் பண்ணணும், எக்ஸாக்டாக எனக்கு ஆடியோ மட்டும் கேட்கல, எனக்கு வைஃபை மட்டும் வேலை செய்யலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டிரைவர் பேக் சொல்யூஷன் சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிரைவர் பேக் சொல்யூஷன் போட்டிங்கன்னா ஸோ ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யலையோ அதை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் மாடலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே மாடல் யூஸ் பண்ணுறேன். ஸோ Lenovo E4150 என்னுடைய கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஸோ அதையே சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி சர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லேப்டாப்க்கான எல்லா டிரைவர்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் பேக் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது எதுக்குன்னா அந்த டிரைவர் பேக்குக்காக மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிரைவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு அப்டேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் இந்த யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு டிரைவர்ஸ்னால் என்ன, டிரைவர்ஸ் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வினோத்குமார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.